அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பாரத ரத்னா பத்தி பார்க்க போறோம். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு உயரிய விருது பாரத ரத்னா. ஸோ இந்த விருது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை 2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கற்பூரி தாக்கூர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகாருடைய முன்னாள் முதல்வர். சரியா? பீகார் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், மக்கள் அடர்த்தியில முதல் மாநிலமாக இருக்கு பீகார். அந்த பீகாருடைய முன்னாள் முதல்வரான கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லால் கிருஷ்ண அத்வானி அவர்களுக்கு முன்னாள் துணை பிரதமராக இருந்தவர். சரியா? அத்வானி அவர்கள் பிஜேபி. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி ஃபவுண்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த ஃபவுண்டராக இருந்தவர் அத்வானி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PV நரசிம்மராவ். நரசிம்மராவ் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முன்னாள் பிரதமராக இருந்தவர். சௌத்ரி சரண் சிங். சரண் சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் யூபியை சார்ந்த ஒரு முன்னாள் பிரதமர் தான். யூபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் இருந்தாரு. இந்தியாவுக்கு வந்து ஒரு முன்னாள் பிரதமராக இருந்தார். சரியா? இந்த சரண் சிங் அவர்களுடைய பிறந்த நாளை தான் நம்ம வந்து தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடுறோம். டிசம்பர் 23 டிசம்பர் 23 வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விவசாயிகள் தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா MS சுவாமிநாதன் அவர்கள். MS சுவாமிநாதன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாரத ரத்னா கொடுத்தாங்க. இந்த பாரத ரத்னா பொறுத்த வரைக்கும் 1954 இருந்து பாரத ரத்னா கொடுத்துட்டு இருக்காங்கப்பா. பாரத ரத்னா வந்து ஒரு 3 பேருக்கு தான் வருஷத்துல கொடுப்பாங்க. பட் வந்து 2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? அது வந்து லீகல் ரெக்யர்மெண்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த 5 நபர்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாரத் ரத்னா 3 பேருக்கும், பத்ம விருதுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 பேருக்கு தான் வந்து கொடுப்பாங்க. சரியா? உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ராணுவ பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை துறத்தல் அதுக்கான ஆர்டிக்கல் என்ன, சரத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.